காஷ்மீர் போகிறதுக்கு நீங்கள் பட்ஜெட்டில் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எப்படி ஃப்ளைட்டில் போகிறது, ட்ரெயினில் எப்படி போகிறது, பஸ்ஸில் போனால் எப்படி நம்ம பிளான் பண்ணலாம். இந்த மாதிரி A to Z ஒரு பட்ஜெட்டில் எப்படி நம்ம காஷ்மீர் ரீச் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோ. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு காஷ்மீர் டிராவல் சீரீஸ் எபிசோடு 2. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் எப்படி ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் 2-3 மாதத்துக்கு முன்னாடியே மதுரை அப்படிலாம் திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி 2-3 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 18,000 20,000 முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் லேட்டஸ்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். அப் அண்ட் டவுன்னு சொல்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. நீங்கள் டெல்லியில் இறங்கி அதுக்கடுத்து மாறி போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கூகுளில் போயிட்டு ஸ்கை ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அதில் போயிட்டு நீங்கள் எங்கே கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா கோயம்புத்தூர், இல்லை மதுரைனா மதுரைன்னு கொடுத்துட்டு அதுக்கடுத்து ஸ்ரீநகரை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்டட் ஃப்ளைட்டு தான் இருக்கும். டைரக்ட் ஃப்ளைட் கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் டெல்லி போயிட்டு அதுக்கடுத்து மாறி போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரிட்டன் சேர்த்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே அதில் தேடி பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த இதில் கம்மியாக இருக்குது அப்படின்றத காட்டிடும். Trip.com, கோடாவா, மேக் மை ட்ரிப்பா. அதில் நீங்கள் பார்த்து அந்த இதில் போயிட்டு கம்மியான இதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். மறக்காமல் நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்க அப்படின்னா 2-3 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிங்கன்னா 18,000 20,000 முடிஞ்சிடும். லேட்டஸ்ட்டாக பண்ணிங்கன்னா 25 to 30 கூட ஆக வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகணும் அப்படின்னா ட்ரெயின் தான். நீங்கள் நியூ டெல்லி வரைக்கும் ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை போடணும். ட்ரெயின் டிக்கெட்டை போட்டிங்க அப்படின்னா அங்கேருந்து நியூ டெல்லியிலேருந்து அப்படியே ஜம்முதாவி போயிட்டீங்கன்னா அங்கேருந்து ஒரு 6 மணி நேரத்தில் நீங்கள் ஸ்ரீநகருக்கு பஸ்ஸில் போயிடலாம். பார்த்துக்கோங்க, டெல்லி வரைக்கும் உங்களுக்கு டிக்கெட் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியும் ஸ்லீப்பர் வேணாம். ஏன்னா நார்த்து சைடு மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு கேங்காக போகிறீங்கன்னா ஸ்லீப்பர் ஓகே. பட் நீங்கள் ஃபேமிலி கப்புலெல்லாம் போகிறீங்கன்னா மினிமம் ஒரு 3rd class ஏசியாவது பார்த்து புக் பண்ணணும். அது உங்களுக்கு 2,000 ஆயிரும் டெல்லி போகிறதுக்கு சொல்கிறேன். அங்கேருந்து நீங்கள் ஜம்முதாவிக்கு எக்ஸ்பிரஸும் இருக்குது, வந்தே பாரத்தும் இருக்குது. வந்தே பாரத்னால் உங்களுக்கு சீக்கிரமே போயிடும், 9 மணி நேரத்தில் போயிடும். எக்ஸ்பிரஸ் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு லேட் ஆகும், 10-11 மணி நேரம் ஆகும். அது போட்டு நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லியிலேருந்து ஸ்ரீநகருக்கு டேரெக்டாகவே நீங்கள் வந்தே பாரத்தில் போயிடலாம். அதுக்கான ஏற்பாடுகள்லாம் போய்கிட்டு இருக்கு. அது முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் பிரச்சனை இல்லை, டெல்லி டு ஸ்ரீநகருக்கு ஈஸியாகவே சூப்பராக ட்ராவல் பண்ணிட முடியும். பட் இப்போதைக்கு நீங்கள் ஜம்முதாவி போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் போகணும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்து நீங்கள் கவர்மெண்ட் பஸ் அப்படின்னா அதுக்கு 800 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ப்ரைவேட்னால் கொஞ்சம் இருக்கும். டியூரேஷன் பார்த்துக்கோங்க. நீங்கள் ட்ரெயினில் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 நாள் ஆயிரும் நீங்கள் இந்த ஸ்ரீநகரை போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு. அதனால் ஃப்ளைட் உங்களுக்கு டியூரேஷன் கம்மியாக இருக்கும். ட்ரெயின்ன்றது நீங்கள் பட்ஜெட்டில் போகணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும். போயிட்டு வர்றதுக்கே ஒரு 4 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸு. நீங்கள் டெல்லி வரைக்கும் ஃப்ளைட்டில் வந்துட்டீங்க, அதுக்கடுத்து ஃப்ளைட்டு வேணாம்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் டெல்லி வரைக்கும் ஒரு ட்ரெயினில் வந்திருக்கீங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஸ்ரீநகர் வரைக்கும் பஸ்லேயே போகலாம். உங்களுக்கு 1,200 இருந்து 4,000 வரைக்கும் இருக்குது. சீட்டர்லேருந்து செமி ஸ்லீப்பரு எல்லாமே இருக்குது. ஏசி பஸ், வால்வோ பஸ்ஸுன்னு சொல்லி எக்கச்சக்கமாக நீங்கள் ரெட் பஸ்ஸில் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதில் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 18 மணி நேரம் ஆகும் டெல்லியிலேருந்து ஸ்ரீநகர் போகிறதுக்கு. அது ஓகேனா நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல பாத்ரூம் இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸாக பார்த்து புக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஒரு நாள் தூங்கி எந்திரிக்க போகிறீங்க, ஒரு நாள் அப்படியே ட்ராவல் பண்ண போகிறீங்க, ஜம்முன்னு போயிடும். என்ன கொஞ்சம் டைம் மட்டும் கொஞ்சம் இதாகும். அதை மட்டும் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுதான் நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் காஷ்மீருக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளைட், ட்ரெயின், பஸ் இதிலெல்லாம் புக் பண்ணுறது. அதான் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறப்ப நான் தனித்தனியாக சொல்லிடுறேன். இப்போ நான் மதுரையிலேருந்து போகிறேன் அப்படின்னா ஒரு 6,000 வரும்னு வச்சுக்கோங்க. அப் அண்ட் டவுன் ஒரு 12K வந்துடுமா. அங்கே டெல்லியிலேருந்து ஸ்ரீநகருக்கு பார்த்திங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு 5K அந்த ரேஞ்சில் வந்துடும். 12, 15, 17, 18 இது முன்னாடியே புக் பண்ணால் சொல்கிறேன். அதுக்கடுத்து பண்ணுறப்ப ப்ரைஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ட்ரெயினில் தான் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். பஸ்ஸுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த ஒரு பட்ஜெட் ட்ராவலில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதை மறக்காமல் ஒரு கமெண்டில் கேளுங்க. என்ன டவுட்டு காஷ்மீரை பற்றி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதையும் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு டூரிஸ்ட் பிளேசஸ்ஸு என்னென்னலாம் இருக்குது, எப்படி பிளான் பண்ணணும்,
ஸோ எல்லாமே A to Z அனைத்தும் வந்து வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். டாடா பை பாய்.